விக்னங்களை தீர்க்கும் விநாயகனே போற்றி போற்றி. ஓம் கம் கணபதையே நமக. என் செல்ல பிள்ளையே, பல்வேறு பிரச்சனைகளோடு தினம் தினம் நீ போராடி கொண்டிருக்கிறாய். இந்த போராட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு நிமிடமாவது நிம்மதி கிடைத்து விடாதா என்று நீ ஏங்கி தவிக்கிறாய். சந்தோஷமான ஒரு நொடி கிடைத்து விடாதா என்று நீ தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த பறந்து விரிந்த உலகில் உனக்கான சந்தோஷம் எதுவுமே கிடைக்கவில்லை என்று நீ மனம் குமரி கொண்டிருக்கிறாய். என் பிள்ளையே, நிம்மதியற்று நிலை குலைந்து கதறி அழும் உன்னோடு உன் அப்பன் விநாயக பெருமான் நான் பேச வந்திருக்கிறேன். முழுவதுமாக உன் கண்களை மூடி இதை நீ அமைதியாக கேள். நிச்சயம் நீ எதிர்பார்த்த நிம்மதி உனக்கு கிடைக்கும். எல்லோருக்கும் நல்லதை நினைத்து நல்லதை மட்டுமே செய்யும் உன்னை யாரும் பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் சுயநலவாதி என்று கூறுகிறார்களே என்று நினைத்து உன் மனம் புண்பட்டு கொண்டிருக்கிறது. என் பிள்ளை, சுயநலவாதியாக ஒரு நாளும் இருந்ததில்லை என்பது உன் அப்பன் எனக்கு தெரியும். நீ ஒருபோதும் தனக்கு மட்டுமே நல்லது நடக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டதில்லை. நீ உன்னை காட்டிலும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களும் உன்னை சுற்றி உள்ளவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறாய். ஆனால் நீ என்னதான் மற்றவர்களுக்கு நல்லதையே நினைத்தாலும் கடைசியில் உனக்கு அவப்பெயர்தான் மிஞ்சுகிறது. அதையெல்லாம் நினைத்து நீ மனம் வருந்தாதே. இவையெல்லாம் நடப்பது காலத்தின் கணக்கு. அந்த காலமே நிச்சயம் உனக்கு வெகு விரைவில் சந்தோஷத்தை கொடுக்கும். அதற்கான நாள் நிச்சயம் ஒரு நாள் வரும். உன் காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் சேர்த்து நீ எதிர்பாராத பரிசு ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ எவ்வளவு நன்மைகளை செய்துள்ளாய் என்பதை எல்லோரும் வெகு விரைவில் புரிந்து கொள்வார்கள். அதற்கான காலம் கனிந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது தங்கமே. ஒரு குறையும் இல்லாமல் நீ சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உனக்கு அனைத்தையும் நான் அள்ளி கொடுக்க போகிறேன். அனைவரும் பார்த்து வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு நீ செல்ல போகிறாய். நாம் எவ்வளவு தீமைகளை இழைத்து அவன் வளர்ச்சிக்கு தடைகளை உண்டாக்கினோம். ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து அவன் வெற்றி பெற்று விட்டானே என்று உன் எதிரிகள் வியக்கும் அளவிற்கு நீ வாழப் போகிறாய். உன் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக குறைய போகிறது. உன் வறுமைகள் எல்லாம் வந்த வழியை பார்த்து ஓடப்போகிறது. இன்று உனக்கு நான் சத்தியம் செய்கிறேன். நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். உன் பிரச்சனைகள் எல்லாம் கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். உன் கடன் பிரச்சனைகள் தீரும். உனக்கு மாங்கல்ய பாக்கியம் உன்னை தேடி வரும். கூடிய விரைவில் என் பிள்ளைக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது போலவே நீ ஆசைப்பட்டவருடனே உன் மன வாழ்க்கையும் அமையும். உன் கஷ்டங்கள் தீர்ந்து சந்தோஷமாய் நீ வாழப் போகிறாய். நான் உனக்கு சத்தியம் செய்து கொடுத்த என் வார்த்தைகள் நிச்சயம் பலிக்கும். அப்படி நடக்கவில்லை என்றால் என் ஆலயம் வந்து என் முகத்தை பார்த்து நீ கேள்வி கேள். என் வாக்கை காப்பாற்ற நான் என்றும் மறந்ததில்லை. வாழ்க்கையை பற்றிய வீண் பயத்தை நீ உதறி தள்ளிவிட்டு நிம்மதியாயிரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். என் அன்பு பிள்ளை, அவன் ஆசைப்பட்டதையெல்லாம் நிறைவேற்றி தந்திடவே இன்று உன் அப்பா நான் வந்திருக்கிறேன். என் செல்லமே, உனக்கானது பறிபோய் விடுமோ என்று நீ பயப்படாதே. உன் பயம் ஒன்றுதான் உன் வாழ்க்கைக்கு எதிரி. பயந்து பயந்து ஒளிந்து வாழ்வதை விட ஒரு நாளாவது எதிர்த்து நின்று நீ வாழ்ந்து பார். நீ எதிர்த்து நிற்கும் போது பிரச்சனைகள் உன்னை பார்த்து பயந்து ஓடிவிடும். பயந்து ஒதுங்கினால் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன்னை தேடி வரும். அதனால் எதை கண்டும் நீ பயப்படாதே. நீ தடுக்கி விழுந்தால் உன்னை தூக்கிவிட என் கரங்கள் எப்பொழுதும் உண்டு. பயப்படுவதற்கு ஒரு சில தர்மங்கள் இருக்கிறது. அதற்கு மட்டும் பயப்படு. தேவையில்லாமல் எல்லாவற்றிற்கும் பயந்தால் அந்த பயமே உன் மீது சலிப்பு கொள்ளும். அதனால் மனதில் உள்ள பயத்தை உதறி தள்ளிவிட்டு தைரியமாக இரு. நீ எந்த கணம் என்னிடம் சரணாகதி அடைந்தாயோ அந்த கணமே உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது. இன்னமும் நீ பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டிருந்தால்
என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றுதானே அர்த்தம். என் தங்கமே, நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். உன் சந்தோஷம், நிம்மதி என அனைத்துமே உன் கையில் தான் இருக்கிறது. வேறெங்கும் நீ தேடாதே. என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று மன தைரியம் வந்துவிட்டால் யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. எதை கண்டும் நீ பயந்து நடுங்காமல், துன்பங்களை கண்டு துவந்து போகாமல் தைரியமாய் இரு. வாழ்க்கையில் இன்னமும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்பொழுதே இப்படி பயந்தால் எப்படி உனக்குள் நீயே தைரியமாக இருக்கப் போகிறாய்? எப்பொழுதுமே உன் மனதை சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வைத்துக்கொள். அப்பொழுது உன்னால் எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து போராட முடியும். நீ எதை நினைத்தும் யாரை நினைத்தும் கலங்காதே. நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். கணபதியே துணை என்று எப்பொழுதும் நீ என்னையே நினைத்திரு. ஓம் கம் கணபதையே